முகத்தை பார்த்தாலே தெரியுது. உட்கார். நீ உங்களை மாதிரி வாத்தியாரா போறேன் சார். பாவம் பழக்க தெரியாத. உட்கார். நீ நானா? நான் முதல்ல வயசுக்கு வர போறேன் சார். போய் சொல்றேன் சார். இவன் வயசுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு சார். கடிமாடு 1.5 கழுத வயசாவது. உன கிளாஸ்ல எப்படி நடந்ததுன்னு தெரியல. கெட் அவுட். இளமை இனிதோ இனிதோ, இளமை இனிதோ இனிதோ. என்ன சார் அது? நாட்டாம தங்கச்சி அத போயா? எம்எல்ஏ மகனுக்கே பாஸ்போர்ட்ல இருந்தா இந்த பட்டிக்காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வாத்தியார் வேலை பார்க்க முடியுமா? அதை விட வாத்து மேய்க்க போலாம். அவன் வாத்து மேய்க்க போனா நமக்கு என்ன, இல்ல மாடு மேய்க்க போனா நமக்கு என்ன? ஏய் அல்லி, இருந்தாலும் இந்த புது வாத்திக்கு ரொம்ப திமிரடி. உன்னை கண்டா இந்த ஊரே பயப்படுது. அவன் என்னடானா உன்னை ரொம்பதான் மிரட்டுறானே. சும்மா இருடி. இந்த அல்லியோட பவர் என்னன்னு இன்னும் அந்த ஆளுக்கு தெரியல. கூடிய சீக்கிரத்துல இந்த அல்லி யாருன்னு அவனுக்கு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. இந்த பறக்க விடு. அல்லி ரெடியா? விடட்டுமா? ஐயோ, என்னடி இது? காத்தாடி வால் இல்லாம சரியாவே பறக்க மாட்டேங்குதே. சூத்திரம் சரியா போட்டியாடி? இதுக்கு தான் செய்ய தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து செய்டின்னு சொன்னேன். ஐயோ, இப்ப வாளுக்கு என்னடி பண்றது? சரி, காத்தாடி மேல இருக்கும். வீட்டுக்கு போய் காத்தாடிக்கு வால் எடுத்து சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு நிமிஷம் இரு, வரேன். எப்படி நம்ம ஐடியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டி. இனிமே எவனும் நாட்டுல கோமனம் கட்ட மாட்டான். சார் இருக்கட்டும் சார், விடுங்க சார், பரவாயில்ல. கொடுங்க சார், தூக்கிட்டு ஓடிட போறேன். சரி சரி, எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்க விசாலமா தங்கணுங்கிறதுக்காக நாட்டாம ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணிருக்கார். அங்கதான் வந்திருக்கோம். சின்ன வீடா? சின்னதாக இருக்கும் வீடு. என்னாச்சு? சாவியை தேடுறேன் சார். உங்க இருக்க போர் வீரன் வாழ உருவுற மாதிரி ஒரு ஸ்டைல் கவனிச்சிங்களா? பழைய சாவி, பழைய திறந்துருச்சே. ஒரு பிடி கிடைக்க மாட்டேங்குது. பாண்டியன் சார், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேளுங்க. அது என்னது? ரேடியோ பெட்டியா? இல்ல டேப் ரெக்கார்டர். எது வேணுங்கிற நேரத்துல அமுக்குனா சத்தம் வருமே அதுவா? அதேதான். எனக்கு நாட்டுப்புற பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொல்லங்குடி கருப்பா இருக்கா? அடடா, தூங்க வைக்கிற மாதிரி என்ன ஒரு பாட்டுங்க. தூங்குங்க. இப்ப எல்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்க இதை வச்சுக்கிட்டு தானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டல்ல கரப்பாம்பூச்சி பள்ளி கலந்து முட்டை போட்ட மாதிரி கலர் கலரா இருக்கே, அது என்னங்க? விட்டமின் மாத்திரை. எங்க ஊர்ல வைட்டமின் மாத்திரைன்னு சொல்லுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனாலதான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும். இதை சாப்பிட்டா உடம்பு நல்லா தடியா வரும். சார், எனக்கு என்னமோ பண்ணுது. நான் போயிட்டு வந்துடுவா? தாராளமா போயிட்டு வாங்க சார். அந்த பக்கம் போங்க, சீக்கிரம் போங்க. போங்க. பெரிய கிணறும் சின்ன செம்புமா இருக்கும், ரெண்டையும் பார்த்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த விட்டு அந்த சத்து 2 மாதம் சாப்பிட்டதுக்கு 2 காலம் தரையில ஊன முடியலையே. என்னது இடுப்புல நிக்க மாட்டேங்குது. மதன் மித்ரா மித்ரா ஓஹோ, அடடா, என்ன கண்ணு இருட்டுது. பின்னையும் பிடிப்பேன். முதல்ல வேட்டியை பிடிக்கிறேன். என்னது? ஓஹோ, உடம்புல பலம் ஏறிக்கிட்டு இருக்குது. வரேன்டா வாத்தியார். பிச்சையா, இந்த பக்கம் கண்ணு தெரியலையா? ஓ, இங்க இருக்கியா? பிச்சையா? அதுக்கெல்லாம் மூஞ்சி வேண்டாம் பிச்சை எடுக்கிறதுக்கு. யோ, பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? ஓஹோ, ஸ்டெப் கட்டிங் வேற 15 ரூபாய் ஆகும். அது மட்டும் இருந்துச்சுன்னா மாசத்துல 10 நாளா சந்தோஷமா கிடைச்சிருவேன். உள்ள உட்கார்ந்து சூடு கூட ஆறல, அதுக்குள்ள தேடி பிடிச்சி வந்துட்டீங்களா பிச்சை கேட்கறதுக்கு? போயா. யோ, எந்த பெரிய மனுஷன் என்ன வந்து தேடி காசு போடுறான்? போயா, வேலையை பார்த்துக்கிட்டு. பிச்சை எடுக்கிறதா எங்க வேலையா? நீ என்னையா போக சொல்றது? பிச்சைக்காரனை விரட்டாதான் என் வேலை. போயா. வர வர பிச்சைக்கார பசங்க தொந்தரவு தாங்க முடியல. என்ன இது, இங்க பிறந்த கட்டில காணோம். இங்க இருக்குதா? அது கூட அடிக்கடி இடம் மாறி இருக்கு. நடந்தே
மூடி இருக்கிற வீடு திறந்து கிடக்குது உள்ள அழுவு குரல் பாக்கிய பொண்ணதான் புது வாத்தியார் வந்த உன்ன பழைய வாத்தியார் போயிட்டானே மல்லிய போட்டானே ஐயோ ஐயோ கூட நல்லாதான் இருக்கு. இதையும் டேப் பண்ணுவோம். போறப்ப நல்லா தானே இருந்தான். என்னது விட்டமின் மாத்திரைன்னு நினைச்சு தூக்கு மாத்திரை சாப்பிட்டானா? வாத்தியார வாத்தியார உங்களை தேவத்தியார தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? நல்ல சமாச்சாரம். கடப்பாறையானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கடப்பாறையா நம்மளுக்கு வேண்டிய இல்லையா? நீ அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு 4 எழுத்து படிச்சிருக்கீங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன். அமாவாசை, என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முத தடவையா என்கிட்ட யோசனை கேட்கிற. ரொம்ப ஈஸி. இப்ப பார், நீ அவன் வீட்டுக்குள்ள போற. ஏன் பயமுறுத்துற? கதறி அழுகிற நீ இப்படி கடப்பாறை என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான். துண்டை விலக்கிட்டு அவன் கையை பிடிச்சி, கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சா கடப்பாறை இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான். அப்படியா? இப்பே போய் செஞ்சிடறேன். கடப்பாறையா உருகி ஊசி ஆயிடுவான். போ பாத்து போய் ஜனங்க. நீயா என்ன இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு? மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா, அதான் போய் துக்க விசாரிச்சுட்டு வர்றேன். நம்ம மம்பட்டியா முண்டாட்டியா? வாப்பா போய் துக்க விசாரிச்சுட்டு வருவோம். நான் உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வா. இவனும் போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி? இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. இங்க வாடா. எங்கடா போற? பாண்டிய வாத்தியாருக்கு டீ வாங்கி போறேன். அத கொண்டா. அத கொண்டாடா. கொடுக்க மாட்டேன். கொண்டாடானா? இத போய் ஏதாவது வாத்தியார் கிட்ட சொன்ன உன்னை கொன்னு விடுவா. ஆமா. ஏன் என்னடி பண்ண போற? முழிக்கிறான் பசு திருன்னு. ஏய் பொட்டப்பட போற. இத போய் நம்ம பாண்டியன் வாத்தியார்ட்ட கொடு. போ. நீல சாணி கலக்கிறத சொன்ன மவனே கோவணம் கட்ட மாட்டான். ஆமா. இந்தாங்க சார் மீதி சில்லற. போய் முறுக்கு வாங்கிட்டு வா. என்ன புது வாத்தியாரையா? வாங்க சார். ஓய்வு ஒழிச்சு இல்ல, அதான் வர முடியல. உட்காருங்க சார். இல்ல அப்படி உட்காருங்க, நான் அப்படி உட்காந்துக்கிறேன். சரி சார், ஸ்பெஷல் டீ சாப்பிடுங்க சார். இருக்கட்டும் தம்பி, காலையில இருந்து பசங்க கிட்ட கத்திருப்பீங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்த ஊருக்கே பெரிய மனுஷர் நீங்க, முதல்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்க, உபசரிக்க வேண்டாமா? சாப்பிடுங்க. இப்பதான் மோர் சாப்பிட்டு வந்தேன் தம்பி, நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும் சார், சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிடுங்க தம்பி. பரவாயில்ல சார், சாப்பிடுங்க சார். வளர்ற வயசு நீங்க தான் சாப்பிடணும்னா இந்த ஊருக்கே நாட்டாம நீங்க சாப்பிடுங்க சார். சொல்றேன், நீங்க சாப்பிடுங்க தம்பி. ஐயோ சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க தம்பி. ஐயோ சாப்பிடுங்க சார் ப்ளீஸ். சரி தம்பி, இவ்வளவு சொல்றீங்க, ஸ்பெஷல் டீ குடிச்சிடுறேன். தம்பி ஆசையா வாங்கி கொடுத்த டீ கீழே கொட்டி போச்சு. பரவாயில்ல, நான் வேற டீ வாங்கிக்கிறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. சார் என்ன சார் திடீர்னு சார்? வேணும் சார் ப்ளீஸ். என்ன வேணாங்க, நீங்க அமாவாசை கடையில் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். என் தங்கச்சி அள்ளிக்கிட்ட சொல்லி வாக்கி ருசியா சமைச்சு போட சொல்றேன். இந்த வாரம் வந்து சாப்பிடுங்க, அப்புறம் வாரம் நீங்களாவே வந்துருவீங்க. ஓகே, கண்டிப்பா வந்துடணும். ஓகே. ஐயோ
வாத்தியாரடி. சார் சார் இங்க வாங்க சார். என்னது